சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. ஒரு நிமிஷம். தாய் குழம்பு ஒரு 33 பேர் தேவையில்லாம கைதிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நீங்க வெரைட்டியா சமைச்சிட்டீங்க? எனிட்டே அந்த உப்புமா தான். உப்புமாவுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? இன்னொன்னு, ஒரு வீட்டுல ஒரு அம்மா யூடியூப்ல பாத்துருக்கு. மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி, பீஸா யூடியூப்ல பாத்துக்கிட்டே இருக்கு. பெருமையா உட்காந்துருக்கேன். ஆஹா, இன்னைக்கு பின்னி எடுக்க போறாங்களோடா. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எல்லா டிசைன் பார்த்துட்டு உப்புமா கிண்டி இது வச்சிருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க. அதெல்லாம் சொடக்கு போட்ட டயத்துல 6 வகையான டீ போடுவோம் பெண்கள். ஆமா, சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கேட்பாங்க, சிலவங்க சக்கரை இல்லாம கேட்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கேட்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறது தான் சார் பெண்கள் நாங்க. ரொம்ப இந்த இடத்துல வணங்குறேன் தாய் குலம். தேங்க்யூ சார். பா, ஒரே பாயிண்ட்ல திருத்திட்டேன் சார். 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை வணங்குறேன். ஆனா ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா?